வணக்கம் மகளே. காலைல எழுந்தோடனே தோசை கிரேவியில் எக் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் அவுட்ஃபிட் வீடியோ எடுக்க வேண்டியது இருந்தது. அது எடுத்தோடனே காலேஜ் கிளம்பியாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பிரேக் டைமில் கொஞ்சமாக பிரிஞ்சியும் சில்லி பரோட்டாவும் சாப்பிட்டேன். அதை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனாக நம்மளுக்கு ஃப்ரீ பீரியட் தான். அதனால் இன்ஜினியரிங் பசங்க கூட போய் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அவனுங்க டீம் ஃபுல்லாக கிட் மாட்டிட்டு வந்தோடனே நம்மளை துரத்தி விட்டானுங்க. அப்புறம் காலேஜ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பப்பாயா ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் ப்ரெப் பண்ணிட்டு அது ரெடி ஆகிற கேப்பில் கொஞ்சமாக வாட்டர் மெலான் சாப்பிட்டேன். அப்புறம் தோசை ரெடி பண்ணி செஞ்சு வச்ச சிக்கன் கூட சாப்பிட்டாச்சு. ரெகுலராக சமைக்க ஆரம்பிச்சு பயங்கரமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கேருந்து கிளம்பி அம்மா கடையாண்ட போயாச்சு. அப்புறம் கடைக்கு என் ஃப்ரெண்டு வந்திருந்தான். அவன் கூட அப்படியே கொண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் டைம் ஆனோடனே அவனை ரயில்வே ஸ்டேஷனில் விட போயாச்சு. அவன் ஒரு டீ, நான் ஒரு ராகி மால் குடிச்சோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி ஜிம்மு வெளியவே வாட்டர் மெலான் சாப்பிட்டுட்டு ஜிம்குள்ளே போய் கார்டியோ செஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கார்டியோ ரொம்ப நேரம் பண்ணி முடிச்சுட்டு நான் என் கசின் தெரிஞ்சனால மேலே போயிட்டு டாம் ஹோலண்டோட ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரீசெண்டாக அவரோட கிராஸ்ஃபிட் ஒர்க் அவுட் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நான் அட்டம் பண்ணதில் 19 டைம்ஸ் பண்ணேன். அதை முடிக்கிறதுக்குள்ளேயே செம ஃபெட்டிக் ஆயிடுச்சு பாடி. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆப்ஸ் போட்டு பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு 1/2 அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா பேலன்ஸ் வச்சிருந்த ஃப்ரைட் ரைஸ் கூட நான் பேலன்ஸ் வச்சிருந்த சிக்கன் சேர்த்து சாப்பிட்டுட்டு தம்பிக்கு பிஸ்கெட் போட்டு நாளை முடிச்சிட்டேன். பை. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க.